ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் மீ. இந்த வீடியோவில் இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பட்டை சேர்த்துக்கிறேன். பட்டை நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன். கிரேவிக்கு நிறைய வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், முக்கியமாக எறாக்கு. இது நல்லா வதக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கும் போது நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதும் நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் கிலோ எறா எடுத்திருக்கேன். ஸோ அந்த எறாவையும் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். எறாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே வீட்டில் அரைச்ச மிளகா பொடி அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நான் போட்டிருக்கேன். நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு, எண்ணெய் மேலே வர அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் மூடி எடுத்தோம்னா அழகாக வெந்து வந்திருக்கும், எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்திருக்கும். ஓவரால் எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த எறா கிரேவியை நீங்கள் தோசையோடையும் இட்லியோடையும் சாப்பாடோடையும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.